ஓட்டு போடுங்க. நல்லாட்சி கொடுப்போம், லஞ்சமில்லாத ஆட்சி கொடுப்போம், தலையில் மாற்றத்தை உருவாக்குவோம், லஞ்சமில்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம். தயவுசெய்து நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இங்கே வந்திருக்கிறார். அவர் சாட்சி நகரத்தை சேர்ந்தவர். நம்ம சாட்சி நகரத்தில் ஆட்சியை கொடுப்போம், லஞ்சம் இல்லாத ஆட்சியை கொடுப்போம். வெற்றி தமிழர் சாட்சி நகரை சேர்ந்தவர் வேட்பாளர் வெற்றி தமிழன். அவருக்கு நீங்க ஓட்டு தாழ்மோடு கேட்டுக்கொள்ளும். வெற்றி தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுமாறு தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறோம். நம் சாஸ்திரி நகரத்தை சேர்ந்தவர், சாஸ்திரி நகரில் அவர் வளர்ந்தவர், அவருக்காக நீங்கள் ஓட்டு செலுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, சகோதரர்களே, வெற்றி தமிழனுக்கு சாஸ்திரி நகரை சேர்ந்தவர். அவர் இந்த பகுதியில பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு நீங்க அவர் வேட்பாளராக நிற்கிறார். தயவுசெய்து அவருக்கு ஓட்டு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாட்சியை கொடுப்போம், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம். நீங்கள் தயவு செய்து இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், வெற்றி தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள். சாஸ்திரி நகரை சேர்ந்தவர், அவர் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவர். வெற்றி தமிழன் நேர்மையானவர். அவருக்கு ஒரு தலையில் மாற்றத்தை உருவாக்குங்கள். காலமெல்லாம் ஊழலாட்சியை போட்ட நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள், தலையில் மாற்றத்தை உருவாக்குங்கள். வெற்றி தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள். சாஸ்திரி நகரை சேர்ந்தவர் வேட்பாளர் வெற்றி தமிழன். 2வது தேர்வில் பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு நீங்க ஓட்டு போட வேண்டும். நம் வேட்பாளர் சாஸ்திரி நகரை சேர்ந்தவர். அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்கள். நம் நாடு தலையில் மாற்றத்தை உருவாக்குவோம், ஊழலற்ற ஆட்சியை உருவாக்குவோம். தயவு செய்து இந்த முறை ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களை வெற்றி தமிழனுக்கு ஓட்டு போடுங்கள். சாஸ்திரி நகரை சேர்ந்தவர். இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர். ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர். நேர்மையானவர். அவருக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழர் கட்சி ஆட்சியாளர் வெற்றி தமிழருக்கு ஓட்டு போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, வெற்றி தமிழருக்கு ஓட்டு போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பகுதியை சேர்ந்த வேட்பாளர் முதுநிலை பட்டதாரி, நேர்மையானவர். அவருக்கு ஓட்டு போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெரியல கூட்டாலே கிடையாதுன்றது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். சீமான் தான் நம்ம இருக்காது எதிர்மாறான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்திற்கு இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேர்மையானவர், பட்டதாரி, விவசாய சின்னத்துக்கு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரி, தமிழருக்கு ஓட்டு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பகுதியை சேர்ந்தவர், முதுநிலை பட்டதாரி, நேர்மையானவர். ஓட்டு போட்டு தமிழகத்தை ஒரு தலையில் மாற்றத்திற்கு ஊழலற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒரு நேர்மையான நிச்சயமா நாங்கள் சாதிச்சு காட்டுவோம். மாற்றி போட சொல்லுங்க. ஆனால் சொல்லிட்டு நம்மளுக்கு திமுக பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. ஜமாத்தில் சொல்லுங்க எல்லாரும் கையில. சரிங்களா?
வாய்ப்பை கொடுத்து மாத்திக்கிட்டு யாருக்கும் போட்டுறாதீங்க. வெற்றி ஒரு வாய்ப்பு வள்ளலார எங்கள் முன்னோடியான எடுத்து நாங்கள் போனோம். நம்ம ஏரியால என்ன நடக்குது? வள்ளலார பின்பற்றுறீங்க, நாற்பது வச்சு பின்பற்றுங்க. சரிங்களா? நம்ம ஆர்டி சார் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா ஓட்ட மட்டும் கரெக்டா சூரியனை கண்டிப்பா போட்டு வந்துடுறோம். அதை இந்த ஒரு தடவை விவசாயம் நினைச்சீங்கன்னா 40 கட்சி ஓட்டு போட சொல்லுங்க. நமது சின்னம் விவசாயம். கோஷம் கூட கீழே தான் போடு. உங்க ஏரியா பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. சரிங்களா? ஆளுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்து பார்த்துருக்கீங்க. எப்போ வர போடலன்னா காலகாலமா திமுக ஆட்சி செய்கிறது யாருன்னே தெரியாம ஆட்சி செய்கிறது மட்டும் ஓட்டு போடுறீங்க. அக்கா அந்த அக்கா கிட்ட சொன்னியாடா 40 ஓட்டு போட்டு சொல்லி விவசாயி சின்ன மறந்துடாதீங்க. நம்ம சின்ன விவசாயி விவசாயி சின்னக்கா கரெக்டா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. விவசாய சின்னம் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 3வது கட்சி ஆக்குனீங்க. 3வது கட்சி முதல் கட்சி ஆக்குறது உங்களோட வேலை தான். நாம் தமிழ் கட்சி போடுங்க. 3வது கட்சி ஆக்குறதும் முதல் கட்சி ஆக்குறதும் உங்களோட வேலை தான். படிச்சு பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுங்க. சரிங்களா? 3வது கட்சி ஆக்குறது நீங்க தான், முதல் கட்சி ஆக்க போறது நீங்க தான். அதனால விவசாய சின்னத்தை கரெக்டா தேர்தல் அன்னைக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இந்த பகுதி 2வது தெருவில் தான் இருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டு நீங்க ஆதரிக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் காது கொடுத்து கேட்போம். இவர் தான் நிற்கிறாரு இந்த தொகுதியில். மார்க்கெட்லேயே இருக்கிறாரு. வருவா விவசாயத்துக்கு ஓட்டு போடுங்க. எது சொல்றீங்க? போட்டு தானுங்கிறேன். பேச முடியாது. எம்எல்ஏ எவ்வளோ இருந்தாலும் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டு பஸ்ஸில் நிற்க முடியாது. லோக்கல் ஆள் தான். ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம். எதாக இருந்தாலும் பேசலாம் கொள்ளலாம் வரலாம். வாய்ப்பு எங்க வெளியில இருந்து வந்து அரசியல் வரல. இங்கே பக்கத்துல தான் இருக்காரு. இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தவர். இங்கே இருந்தா வளர்ந்தவரை கண்ணை மூடிட்டு சூரியனை காட்டி ஆர்டி சேகர் ஓட்ட போட்டாச்சு. அவர் இது வரல பாலத்தை சரி பண்ண முடியல. 2-3 மாசம் ஆகி போச்சு. உங்களுக்கு தான் வியாபாரம் கம்மியானது காரணமே அந்த பாலம் தான். புரியுதுங்களா? ஒரு வியாபாரிக்கு வந்து வழி இருந்தால் தான் வந்து பக்கத்து ஏரியால வந்து வாங்க முடியும். புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இன்னும் சரி பண்ணவே முடியல. அதையே ஒழுங்கா சரி பண்ணல. திரும்பி அவர்கிட்ட 5 ஆண்டு கொடுத்துடாதீங்க. அவருல வேற யாராவது திமுக ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துடாதீங்க. புரியுதுங்களா? நம்ம ஏரியாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை பார்த்து நம்ம தான் சரி செய்யணும். அப்போ சரி செய்யணும். நம்ம ஏரியாவில் இருக்கணும் தான் வாக்கு செலுத்தணும். மறந்துடாதீங்க. விவசாய சின்ன கரெக்டாக தேர்தல் நேரத்தில் போட்டுருங்க. நம்ம பகுதி அவருக்கு ஓட்டு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முறை இதுவரை நீங்கள் போட்டது போதும். நாம் எவ்வளவு இழிவான நிலையில் வாழ்கிறோம், மக்கள் எவ்வளவு துன்பத்தில் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் மட்டும் பாருங்கள். ஏழ்மை
எண்ணி உங்களை ஓட்டு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, வெற்றி தமிழன் இப்பகுதியை சேர்ந்தவர், இங்கே பிறந்து வளர்ந்தவர், அவர் முதுநிலை கல்வியை பெற்றவர், நேர்மையானவர். அவருக்கு நீங்க ஓட்டு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு தலையில் மாற்றத்தை உருவாக்குவார் என்பதை எங்கள் உறுதி கொள்கிறோம்.